ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். கீரி தெரியுதா? ஒரு கீரி 2 குட்டிகளோட ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்குது. மரத்து இருக்குது, மரத்து மேலே ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்குது. கீரி விவசாயி நண்பன் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான தோட்டத்தில் இருக்கிற உயிரினம். பாம்புகள் அதிகமாக பெருகுவதை தடுக்குது. பாம்பு அதிகமாக இருந்ததுன்னா பாம்பு கூட சண்டையிட்டு பாம்புகளை கடிச்சு கொண்டு போடுது. பாருங்கள், இப்போ தாய் கீரி 2 குட்டி கீரி 3 கீரி ஜாலியாக படுத்துருக்குது. நல்லா தெரியுதா உங்களுக்கு? விவசாயிகளுக்கு உற்ற நண்பன் இது. இந்த கீரி பிள்ளை மங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்தால் பாம்பு கூட கடுமையாக சண்டையிடு. பயமில்லாமல் பாம்பை கடித்து குதறிடு. எப்பவும் நாம் இதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது நம்மளுக்கு குற்ற துணைன்னு இருக்குது. பாருங்கள், ஆடு மேயுது. காட்டுக்குள்ளே எது இருந்தாலும் அடிச்சிருது. ஆயப்படுத்திருக்குது. கோழி குஞ்சுகளை விடாது. என்னுடைய நிறையா கோழி குஞ்சுகளை சாப்பிட்டுடுச்சு. இருந்தாலும் நாம் அதை தொந்தரவு பண்ணுறதில்லை. கோழி குஞ்சு பெரிய கோழி ஒன்றும் பண்ணாது. குஞ்சுகளை விடாது, பிடிச்சி சாப்பிட்ரு. ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. தெரியுதா? நல்லா தெரியுமே. கீரி பிள்ளை பல் ரொம்ப கூர்மையாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. நம்ம விரல் சிக்கிச்சுன்னா துண்டு பண்ணிடு. அந்தளவுக்கு ஷார்ப்பு பல். அடிக்கடி நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். தோட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு 3. ஏற்கனவே நான் 2 கோழி குஞ்சு குடிச்சிட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் நாம் தொந்தரவு பண்ணுறதில்லை. பாம்புல கண்ட்ரோலாக வச்சுருக்கு. ஓகே, பாய்.